டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு. டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு, இந்தியா ஏழை நாடாயிட்டே இருக்கு. இதை நீங்க அடிக்கடி கேட்டிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு இந்த வீடியோல இந்திய ரூபாய் ஏன் மதிப்பிழக்கிறது, அதன் பின்னால் இருக்கும் உண்மையான காரணங்கள் என்ன, இந்திய ரூபாயின் மதிப்பு குறைஞ்சா நல்லதா கெட்டதா, அதனால நமக்கு இருக்கும் பாதிப்பு என்ன அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க போறோம். வணக்கம், வெல்கம் டு கர்கனாமிக்ஸ். ரூபாய் மதிப்பிழக்கிறது அல்லது சரிகிறது அப்படின்னா என்ன? மதிப்பிழப்பு அப்படின்னா இங்கிலீஷ்ல டெப்ரிசியேஷன் சொல்றாங்க. ஒரு உதாரணத்தோட இதை பார்க்கலாம். 31 மார்ச் 2025 டாலர் ரூபியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 85.50, அதாவது 85 ரூபாய் 50 பைசா. அதுவே ஒரு வருஷம் கழிச்சு 31/3/2026 95 ரூபாய் 20 பைசா. ஸோ 31/3/2025 ஒரு டாலர் வாங்குறதுக்கு 85 ரூபாய் 50 பைசா கொடுக்க வேண்டியிருந்தது. ஒரு வருஷம் கழிச்சு 31 மார்ச் 2026 95 ரூபாய் 20 பைசா கொடுக்க வேண்டியிருந்துச்சு. வாங்கின டாலர் என்னமோ ஒண்ணுதான், ஆனா 9 ரூபாய் 70 பைசா அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இதைத்தான் ஒரு வருஷத்துல இந்திய ரூபாய் 9 ரூபாய் 70 பைசா டிப்ரிஷியேட் ஆகியிருக்குன்னு சொல்றோம். பர்சன்டேஜ் டேர்ம்ல சொன்னா கிட்டத்தட்ட 11.35%. சரி, ரூபாய் ஏன் மதிப்பிழக்கிறது? முதல் காரணம் டாலருக்கான தேவை அதிகரிப்பது. டாலருக்கான தேவை எதனால அதிகரிக்குது? இம்போர்ட் பண்றதுனால, இறக்குமதி பண்றதுனால அதிகரிக்குது. ஸோ இந்தியா வெளிநாடுகளிலிருந்து என்னென்ன பொருட்களை இறக்குமதி பண்றாங்க? முதல்ல குரூட் ஆயில், கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள். இதுதாங்க மிகப்பெரிய இம்போர்ட் ஐட்டம். நமக்கு தேவையான குரூட் ஆயில்ல 85% மேல இம்போர்ட் தான் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு சுமார் 148 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இறக்குமதி பண்றோம், அதாவது 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல. இரண்டாவது பெரிய இம்போர்ட் ஐட்டம் எதுன்னா கோல்டு, தங்கம். போன பினான்சியல் இயர்ல, அதாவது 2025-26 மட்டும் இந்தியா சுமார் 6 லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கத்தை இறக்குமதி செஞ்சிருக்கு. உலகத்திலேயே தங்கத்தை அதிகம் பயன்படுத்துகிற நாட்டில் நாம தான் 2வது இடத்துல இருக்கோம். முதல் இடத்துல சைனா, 3வதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ், ஸ்மார்ட் போன், இவி, டேட்டா சென்டர். இது எல்லாத்துக்குமே இந்தியா செமிகண்டக்டரையும் சிப்ஸையும் சுமார் 4.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் தான் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் டாலர்ல தான் பே பண்ணணும். அதனால இந்தியாவுக்கு டாலர் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்றதை விட டாலரோட தேவை இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இரண்டாவது பெரிய காரணம், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுத்துட்டு போகும்போது. ஈக்விட்டி மார்க்கெட் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் FIIs, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஷேரை விற்று அதில் கிடைக்கிற இந்திய ரூபாயை டாலராக மாற்றி அவங்க நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டாலருக்கான தேவை அதிகரிக்குது. மூன்றாவது பெரிய காரணம்னு பார்த்தோம்னா குரூட் ஆயிலோட விலை உயர்வது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்தியாவுக்கு தேவையான குரூட் ஆயில்ல சுமார் 85% மேல வெளிநாட்டில இருந்து தான் இறக்குமதி பண்றோம். எண்ணெய் விலை உயர்ந்தால் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் $80 இறக்குமதி செய்யப்படுற குரூட் ஆயில் நாளைக்கு $100 விலை உயர்ந்துச்சுன்னா $20 அதிகமாக தேவைப்படும். ஸோ டாலருக்கான தேவை அதிகரிக்குது. நான்காவது பெரிய காரணம், அமெரிக்காவில் வட்டி விகிதம் உயர்வது. யூஎஸ்ல சென்ட்ரல் பேங்க், ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா உலக முதலீட்டாளர்கள் எல்லாம் இந்தியா போன்ற வளரும் நாடுகள்ல இருந்து பணத்தை எடுத்து அமெரிக்க முதலீடுகளுக்கு மாற்றுவாங்க. இதுவும் டாலருக்கான தேவையை அதிகரிக்கும். யூஎஸ்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேஃப் ஹெவன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஸ் டாலரோட வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சி ஸ்டேட்டஸும் அதுக்கு ஒரு காரணம். ஐந்தாவது முக்கிய காரணம், இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர், வர்த்தக மோதல்கள், ட்ரேட் வார் இல்லைனா டாரிஃப்னு சொல்கிறோம் இல்லையா? அமெரிக்கா 50% டாரிஃப் வரைக்கும் போட்டாங்க. உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலை, குளோபல் ரெசெஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் முதலீட்டாளர்கள் சேஃப் ஹெவன் அசட்டான அமெரிக்க டாலரை விரும்புவாங்க. இதுவும் டாலருக்கான தேவையை அதிகரிக்கும். அதனால டாலரோட மதிப்பும் உயரும். சரி, ரூபாய் மதிப்பிழப்பது எப்பவும் கெட்டதா? இந்தியா ஏழை நாடாகிறதா அப்படின்னா இல்லை. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. யாருக்கெல்லாம் நன்மை? பொதுவாக ஏற்றுமதியாளர்கள் எல்லாருக்கும் இது நன்மையை கொடுக்கும். ஐடி கம்பெனிஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, கார்மெண்ட்ஸ் ஜவுளி ஏற்றுமதியாளர்கள், ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் மருந்து நிறுவனங்கள்,
ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் டாலரில் பில் பண்ணி டாலரில் சம்பாதிக்கிறாங்க. ப்ளஸ் என்ஆர்ஐ, வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்திய ரூபாய் மதிப்பு இழக்கிறதுனால அதிக ரூபாய் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு $1 கொடுத்தாங்கன்னா 96 ரூபா கிடைக்குது. இதுவே நாளைக்கு 97 ரூபா ஆயிடுச்சுன்னா $1க்கு $1 அதிகமாக கிடைக்கும். சரி, இந்திய ரூபாய் மதிப்பு இழக்கிறதுனால யாருக்கெல்லாம் பாதிப்பு? இறக்குமதியாளர்கள், இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பாதிப்பு. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள், வெளிநாட்டுக்கு டூர் போகிறவங்க, டாலரில் கடன் வாங்கி அதை ஹெட்ஜ் பண்ணாமல் ஓப்பனில் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். சரி, இதனால் சாதாரண மக்கள் கவலைப்பட வேண்டுமா? நீங்கள் இந்தியாவிலேயே சம்பாதிச்சு இந்தியாவிலேயே செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக பெரிய பாதிப்பு எதுவும் இருக்க போகிறதில்ல. ஆனால் இறக்குமதி பொருட்களின் விலை உயர்வதால், ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ், இன்னும் சில பொருட்களோட விலை படிப்படியாக உயரக்கூடும். இதுவே கம்பெனிஸ்க்கு கரன்சி ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால தான் பல கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஆப்ஷன்ஸ், ஸ்வாப்ஸ் போன்ற ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அவங்களோட கரன்சி ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்திய ரூபாய் என்பது ஒரு நாணயம் மட்டுமல்ல, உலக வர்த்தகம், முதலீடுகள், வட்டி விகிதங்கள், கச்சா எண்ணெய் விலை, உலக சந்தையின் மனநிலை, இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி போன்றது. அதனால தான் ரூபாய் மதிப்பிழக்கிறது அப்படின்னா எப்போதும் நல்லதோ அல்லது கெட்டதோ என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, நாளைக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு 100 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் அதிகம் பயனடைய போவது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்றுமதியாளர்களா, இறக்குமதியாளர்களா, வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களா, வெளிநாட்டில் இருந்து வந்து இந்தியாவில் படிக்கும் மாணவர்களா? உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.